கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொலன்னாவுக்கு எரிபொருள் கொண்டு செல்லும் புதிய குழாய் கட்டமைப்பின் நிர்மாண பணிகளை அடுத்த ஆண்டின் நடுப்பகுதியில் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய மொத்த களஞ்சிய நிறுவனத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் MRW டி சோய்சா குறிப்பிட்டுள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொலனாவு வரையில் எரிபொருள் கொண்டு செல்லும் குழாய் கட்டமைப்பில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு தொடர்பில் கடந்த சில நாட்களாக நாம் தகவல்களை வழங்கியிருந்தோம். இந்த குழாய் கட்டமைப்பு 40 வருடங்கள் பழமையானது என இலங்கை பெட்ரோலிய மொத்த களஞ்சிய நிறுவனத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். புதிய திட்டத்தினை ஆரம்பிப்பதற்கான காரணம் 1994 ஆண்டளவில் இதனை புனரமைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. ஆயினும் அந்த சந்தர்ப்பங்களில் இந்த திட்டத்தினை செயற்படுத்த முடியவில்லை. ஆயினும் 2007 ஆண்டு இது தொடர்பில், அதாவது இந்த திட்டத்தினை முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்தினை வலுப்படுத்தினோம். தற்போது இதன் நிர்மாண பணிகளுக்கு 40 தொடக்கம் 45 மில்லியன் டாலர்கள் செலவாகும் என எதிர்பார்க்கின்றோம். இந்த தொகையை குறுங்கால மற்றும் நீண்டகால கடன் வசதியாக பெற்றுக்கொள்வதே எமது நோக்கமாகும். அதாவது 15-20 வருடங்களில் செலுத்தும் வகையிலான கடன் வசதிகள். புதிய திட்டத்தின் பலன்கள் குறித்து அவர் இதன் போது தெளிவுபடுத்தினார். எண்ணெயை அங்கிருந்து மாற்றுவதற்கு சாதாரணமாக தற்போது 4-5 நாட்கள் செல்லும். அதனை 2 நாட்களாக நம்மால் குறைக்க முடியும். 18 அங்குலமான குழாய்களை பாவித்து அதற்கான கால அளவை அரைவாசியாக குறைக்க முடியும். சரியான ஒப்பந்தக்காரர்களை தெரிவு செய்ததன் பின்னர் 10 அல்லது 12 மாத கால பகுதியில் இந்த திட்டத்தினை நிறைவு செய்ய நாம் திட்டமிட்டுள்ளோம். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் வெற்றி அளித்தால் அடுத்த ஆண்டின் நடுப்பகுதியில் இந்த குழாய் கட்டமைப்பின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை புதிய குழாய் கட்டமைப்பிற்கு அருகில் வாழ்கின்ற மக்களுக்கு வேறு இடங்கள் வழங்கப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய மொத்த களஞ்சிய நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டார். வெளியேற்ற வேண்டிய 400 வீடுகள் என்ற எண்ணிக்கையை 80 குறைத்தோம். ஏனெனில் நிலப்பரப்பின் எண்ணிக்கை அங்கு குறைத்தோம். அங்கு 80 வீடுகளை சேர்ந்த மக்கள் ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான காணிகளில் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட 80 வீடுகளில் குடியமர்த்தப்பட்டனர். 3 மாதங்கள் என்ற குறுகிய காலப்பகுதியில் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி வேறு இடங்களில் குடியமர்த்தினோம். அந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த வீடுகளில் சென்று வாழ்கின்றார்கள். සන්තෝෂයෙන් ඒ ගෙවල් වල ගිහලා දැන් පදිංචිලා ඉන්නවා.